ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் எப்படி நம்மளுடைய கேஷை டெபாசிட் பண்ணுவது. நம்ம வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு அதில் இருக்கிற டெபாசிட் மிஷின் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். மாறுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் டெபாசிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் அந்த மாதிரி பேங்க்கில் போய் டெபாசிட் மிஷினில் உங்களுடைய பணத்தை போடக்கூடாது. எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு டெபாசிட் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெறும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த ரெட் கலர் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட்ன்ற மிஷின் பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணணும். ரீஎன்டர் பண்ணி திருப்பி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்டர் பண்ணியாச்சு. நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய நேம் அந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணியை நீங்கள் கரெக்டாக அடுக்கி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டோர் க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி எவ்வளோ இருக்குன்ற அந்த இடத்துல கரெக்டாக ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் மணி கரெக்டாக இல்லைனா நீங்கள் மணி பேக்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஷ் ஹஸ்பின் டெபாசிட் உங்கள் மணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடுச்சு. அதுக்கான ரெசிப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஷினே வந்துடும், நீங்கள் அதை எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் உங்களுடைய மணியை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.